ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு நான் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் நிற்கிறேன், அழகாக இருக்குன்னா அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு திங்கட்கிழமை. ஸோ எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்குமோ தெரியல, இன்றைக்கு பங்குனி திங்கள், அம்மனுக்குரிய நாள். இன்றைக்கு பங்குனி திங்கள். ஸோ ஒரு 5-6 பங்குனி திங்கள் வேறு, மேபி எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கு 2வது பங்குனி திங்கள். போன பங்குனி திங்கள், இன்றைக்கு 2வது பங்குனி திங்கள். இன்றைக்கி அந்த அம்மனுக்குரிய நாள். அதாவது அம்மன் கோயிலில் போயிட்டு பொங்கல் பொங்கி படித்து அம்மன் அருள் கிடைக்கிறன்றது ஐதீகம். ஓகே, அதனால் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு பொங்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சைவ சமயத்து ஒரு புத்தகங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாட புத்தகங்களில் கண்ணகை அம்மன், அதாவது வேலம்ராய் கண்ணகை அம்மன் என்ற ஒரு கோயில் இருக்குது. அது வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். எல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் தான். பட் அந்த 1-2 இருக்குல்ல கொஞ்சம் ஸ்பெஷலான ஆலயம்ண்டா, அதில் இது ஒன்று. ஸோ அங்கே தான் இன்றைக்கி போயிட்டு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோம். அம்மாவும் தம்பியும் போயிட்டினோம். எனக்கு நேற்று நைட் மட்டும் எனக்கு போகிறதுக்கு மனமே இல்லை. என்னடா எனக்கு அந்த ஒத்த கால் கீழே பாதம் ஒரு சின்ன ஒரு பரு வந்து அப்படியே என்ன சொல்கிறேன், கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிட்டு எனக்கு நான் நொண்டி தான் நடக்கிறேன். நான் பெயினாக கிடக்கு. ஒரு டைமுக்கு அளவு நிற்க முடியாமல் இருக்குது. அதனால் எனக்கு அந்த என்னென்ன போகிறேன், செம வெயில். சரி, ஓகே, இதை விட்டால் பிறகு கோயிலுக்கு போக முடியாதுன்ட்டு இப்பயோ வெளிக்கிட்டாச்சு. ஓகே, நொண்டி என்றாலும் போவோம் அப்படின்னு வெளிக்கிட்டாச்சு. அண்ணன் செம வெயில். இந்த பங்குனி முடியுது, சித்திரை வரப்போது தானே, சரியான வெயிலாக கிடக்குது. அதில் காலையிலே ஒழும்பி வடிவா சன்ஸ்க்ரீம் எல்லாம் போட்டு வடிவா ஒரு நார்மலாக ஒரு மேக்கப் ஒன்று பண்ணியாச்சு. சாரி கலரில் தோடு போட்டும் சிம்பிளாக கோயிலுக்கு போகிற மாதிரி நீட்டாக வலிக்கிட்டாச்சு. ஓகே, போக போகிறேன். இன்றைக்கு அங்கே என்னென்ன உங்களுக்கு நானும் தான் போக போகிறேன். சேவல் கூவி டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, அது நல்லா தான் இருக்கும், அந்த ஒரு வாய்ஸும் கேட்டுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது, நிறைய பேர் பொங்குவாங்க, நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பொங்கி இன்றைக்கு அம்மனுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னா நான் ஒரு வீடியோவாக பிடிச்சி எல்லாத்தையும் எடிட் பண்ணி ஒரு தொகுப்பாக போடுறேன். அண்ட் இன்றைக்கு தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா எல்லாருக்குமே ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். என்ன நடக்குது, சேவல் டிஸ்டர்ப் பண்ணுது, பரவாயில்லை. ஓகே, பார்க்கல என்ன நடக்குதுண்டு. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னொரு கொஞ்சம் நாள் இருக்குது எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி என்னென்ன கோயிலில் நடக்குதுன்றதை லென்த்து வீடியோவோ ஷார்ட் வீடியோ தெரியலை, எப்படி நடக்குதோ நானும் போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும். எனக்கும் நிறைய வேலை இருக்குது. நாங்களும் எங்களோட வீட்டிலேயே நாங்கள் போங்கிறோம். ஸோ என்னென்ன செய்ய போகிற மாதிரியா? ஓகே, பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதம் தானே நான் சரியாக வீங்கி போட்டது தெரியுதுல்ல உங்களுக்கு. அந்த எனக்கு ஏழாம கிடக்கு, அந்த நடக்க முடியலை என்னால். ஓகே, பார்ப்போம். இன்னமும் தெரியலை. இதுதான் சாரி. நான் இதுக்கு முதலுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு நார்மல் சாரி தான் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சாரியோட நான் ஒரு வீடியோவும் போடலை. இது நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த சாரி தான் கோயிலுக்கு இப்படி இதை ஒன்று பேஜ் பிடிக்காமல் இப்படி ஹேங் விட்டு செஞ்சுருப்பேன். ஸோ இந்த முறை கோயிலுக்கு போகிற வழியாக இதெல்லாம் வடிவா ப்ளீஸ் பிடிச்சி விடுத்துருக்கேன். செம்ம வெயிலாக இருக்கும்ல. ஸோ வெயிலுக்குள்ள நீ வேத்து ஒழுகும். அதாலே நான் ஓகே அலர்டாகி சன்ஸ்க்ரீன் போட்டுவிட்டேன். உள்ளதுக்கே நாம் டார்க் ஸ்கின். ஸோ இன்னும் நாம் அதை ஸ்கின்னை டேமேஜ் பண்ண விரும்ப மாட்டோம். அதனால் சன்ஸ்க்ரீன் அள்ளி போட்டாச்சு. லைட்டாக வெக்கையாக கிடக்குது. தம்பி போயிட்டாரு, வரணும். அம்மா கொண்டே விட போயிட்டேன். வந்த அப்புறம் நானும் போகிறேன். ஓகே, எல்லாருமே பாருங்கள். அறுவடை செய்த வயல் தான் முதல்ல உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஒரு கோயில் ஒன்று, இது என்ன கோயில்னு எனக்கு தெரியலை. நானும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரேன், அதால் எனக்கு தெரியலை. ஏன்னா போன வருடம் பங்குனி திங்கள் செய்யலை, என்னென்ன தெரியும் எல்லாருக்கும். கோவிட், அதால் ஊரடங்கு அது இது, அதால் பங்குனி திங்கள் செய்யலை. ரோட்டெல்லாம் மேடு பள்ளமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இல்லை அறுவடை செஞ்சாச்சு வயலெல்லாம். அதால் அந்த கோர புல்லுகள் எல்லாம் முளைச்சிருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். பாட்டு கேட்கும், எல்லாம் கேட்கும். காப்பிரைட் ஆயிருமெண்டு நான் பாட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன்.
இதுதான் கோயில், எல்லாருக்குமே தெரியும். வேணுமெண்டா தெரியாத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வேலம்பராய் கண்ணகை அம்மன் அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும், வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம், ஒரு ஸ்பெஷல் ஆலயம். வந்தாச்சு. நாங்கள் வரும்போதே அம்மா அரிசி போட்டுட்டா 2 திட்டு, இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. எனக்கும் தம்பிக்கும் திட்டெல்லாம் வண்டியாச்சு. வண்டி நம்மளோட வேலை துவங்கியாச்சு. எப்படி பால் பொங்குது பார்த்தீங்களா? இது பக்கத்தில் ஒரு ஆக்களோட சொந்தக்காரர். இப்படித்தான் அரிசி பயரெல்லாம் நாங்கள் வறுத்து இடித்து போடுறது. அந்த பால் பொங்கிட்டுது. அப்புறம் இவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் ஸோ வடிவாக அரிசி போட்டாரா, அதில் நல்லா இருந்துச்சு. அந்த அரிசி இப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டார், நல்லா இருந்துட்டு. அப்போ இதே ஒரு வீடியோவை பிடிச்சி விடுவோமே அப்படி என்று அவர்கிட்ட கேட்டு பிடிச்சு, அப்புறம் சோறெல்லாம் நல்லா அவிஞ்சு பொங்கல் ரெடி ஆகி கொண்டிருக்குது. பார்க்குறீங்களா? அவலாசனம் நிற்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அந்த அடுப்பு பாருங்களை எல்லாம் எரிஞ்சிருக்கு, அதால் தெரியல உங்களுக்கு. கொஞ்சம் பேர் லேட்டாக வருவாங்க. நான் அப்படியே சாரி அம்மா பொங்கட்டுன்ட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தேன். அப்போதான் ஏன்னா நான் 2 வருஷம் வந்தது, கோயிலெல்லாம் இடித்து புதுசாக கட்டுறாங்க. வசந்த மண்டபம் எல்லாம். இது பிள்ளையாரில் முதல் தொடங்கி அப்படியே போனால் பின்னுக்கும் ஒரு பிள்ளையார் இருக்கும். வாங்க கோயிலை சுற்றி வருவோம். இதுதான் நான் சொன்ன பிள்ளையாரோட சன்னிதானம். இப்படி 3 முறை நெத்தில குட்டி வடிவ கணபதியை கும்பிடுங்க. கணபதியை கும்பிட்டுட்டு தான் மற்ற சாமியில் கும்பிடணும். ஏன்னா அவர் முதற் கடவுள். அப்புறம் வேம்பில் பார்த்தோம், அது நிறைய ஒரு நூலெல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன நூல்னு தெரியாது, ரெட்டில் ஜெலோ இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 சன்னிதானம் இருக்குது. அதில் ஒரு சன்னிதானம் கிருஷ்ணரோட, கண்ணன், அப்புறம் தம்பதி சமேதர வள்ளி தேவான முருகன்ற சன்னிதானம் இருந்துச்சு. எல்லாம் பூர்த்தி அடையாமல் இருந்துச்சு, கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் கோயில். வசந்த மண்டபம் இன்னும் கட்டி முடியலை. என்ன பாட்டுன்னு யாருக்கும் தெரிஞ்சுதா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பாட்டு இல்லை, நான் ஃபுல்லாக போடலை. என்னண்டா நீங்கள் சொல்லுங்கள், பட் அதில் காப்பிரைட் ஆகிடும் இல்லை, அதால் போடல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் கறி கொதிச்சிட்டு இருந்தது, உருளைக்கிழங்கு தக்காளி பழம் அன்னதானம் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக வீட்டை வந்துட்டோம். அப்புறம் பொங்கல் பொங்கி முடிச்சாச்சு. நாங்கள் ப்ரௌன் பச்சை அரிசியில் பொங்குவோம். இந்திய மக்கள் என்ன செய்வாங்கன்னா வெள்ளை அரிசியில் பொங்குவாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் ப்ரௌன் பச்சை அரிசியில் எப்படி இருக்குது சக்கரை பொங்கல் பார்த்தீங்களா. அப்புறம் அம்மனுக்கு நாங்கள் படைக்கிறோம். நல்ல தலை வாழையில் போட்டு நல்லா பொங்கல் அள்ளி வச்சு, மன நிறைவோடு அள்ளி வச்சு, அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை உரித்து அந்த மேலே வச்சா தான் அந்த பொங்கின திருப்தி வரும். எல்லோரும் கும்பிடுறாங்க. பூசை தொடங்கிட்டுது. நான் இந்த பூசையை முடிச்சுட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா பூசை தொடங்கிட்டார். ஓகே, பார்க்கலாம். கும்ப பூசைக்கு எப்படி கும்பங்கள் வச்சுக்கு பார்த்தீங்களா? வடிவா இருக்குல்ல கும்ப பூசைக்கு. எல்லாமே முடிச்சு படைச்சு முடிச்சு. இவதான் கண்ணகை அம்மன். எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா பார்த்தீங்களா இருக்கு. அழகா இருக்குல்ல. நிழலுக்கு ஒரு பெரிய ஒரு மரம் நின்றது, நிம்மதியா இருந்துச்சு நிழலுக்கு. அப்புறம் இந்த தேர்முட்டிக்கு முன்னால் நின்றன்னு நல்லா இருக்குல்ல. அப்புறம் உங்களுக்கு ஒரு கோயிலை காட்டுவோம், ஃபுல் வியூ ஒன்று வச்சேன். இப்படித்தான் கோயில் கட்டி முடிஞ்ச பிறகு அழகாக இருக்கும். அப்புறம் இதுதான் வசந்த மண்டபத்துக்குரிய கோபுரம். முன்னுக்கு வைப்பாங்க முன் கோபுரம். எல்லாம் கட்டு வேலை நடந்துட்டு இருக்கு தானே. அப்புறம் காகங்கள் பறவைகள் எல்லாம் பறந்து ஜாலியாக திரிஞ்சிட்டினோம். நிறைய தெரிஞ்ச முகங்கள் எல்லாம் வந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லோரும் வந்தாங்க. இதுதான் தேர் முட்டி, நல்லா இருக்குதுல்ல. ஒவ்வொரு தேருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை. இதான் கண்ணகி அம்மன் தேர். அப்புறம் கண்ணகி அம்மன் நூல் கட்டி விட்டாங்க ஐயர், மஞ்சள் கலரில் கையில் கட்டி விட்டது. கச்சானும் வேண்டியாச்சு. ஓகே, இவ்வளோ தான் ஷார்ட் வீடியோவோ லாங் வீடியோவோ எனக்கு தெரியல. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வரைய விபூதி போட்டு பொட்டு வச்சு நூலெல்லாம் கட்டியாச்சு.
இப்போ நான் வீட்டை போகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மறக்காதீங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நான் தம்பிக்காக வெயிட்டிங். பாட்டு கேட்குதா? இதான் கோயில். ஸோ முடிஞ்சது. ஓகே, எல்லாருமே பங்குனி திங்களா போயிட்டு கோயிலில் போயிட்டு பொங்கி சாமிக்கு படைச்சு கடவுளின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கோங்க. அண்டு கோயிலுக்கு போகிறேன்டா எப்படி சொல்கிறது, கோயில் போன நம்மளோட ரிலேட்டிவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ஜாயாக இருக்கும். பட் இப்படியான சந்தர்ப்பங்களை தவற விடாமல் கோயிலுக்கு போங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மட்டும் பாய். எல்லாரும் சேஃபாக இருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.